ஹலோ மக்களே, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டாச்சா? வயிறையும் மனசையும் எப்போவுமே நிறைவாக வச்சுக்கோங்க. வயிறெல்லாம் பட்டினி போடாதீங்க. அதே மாதிரி மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. எப்போவுமே மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. வயிறை ஃபுல்லாக எம்டியாக ஹாப்பியாக, டம்மி ஹாப்பி, மைண்ட் ஹாப்பி. ஓகே, ஸோ சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு இந்த ரீடிங் டைம் கிடைக்கும்போது பாருங்கள். இது வரைக்கும் நம்ம நோ கான்டாக்டு, ரிலேஷன்ஷிப்பு இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான பங்கு நமக்கு இருக்குல்ல, இன்னொரு முக்கியமான பகுதி தேவையானது, அதை பற்றி பார்ப்போம். அதுவும் ஜூன் 1 சரி, ஜூன் மாதம் இது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோன்னா, வியாபாரம், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் இதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அதில் ஆகாயத்தை மட்டும் விட்டுட்டு 4 பூதங்களில் நம்ம 12 ராசியை 3 சொல்லுவாங்க. நெருப்பு ராசி அப்படின்னா மேஷம், சிம்மம், தனுசு. நீர் ராசி கடகம், விருச்சிகம், மீனம். நிலம் ராசி ரிஷபம், கன்னி, மகரம். அதே மாதிரி காற்று ராசி மிதுனம், துலாம், கும்பம். இந்த 12 ராசியும் 3 ராசியாக இந்த 4 பஞ்சபூதங்களில் உள்ள இந்த 4ஓட லிங்க் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நெருப்பு ராசிக்கு டேரட்டில் ஒரு 3 கார்டு எடுத்து பார்த்துடலாம். ஓகேவா? இதில் வியாபாரம், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, சரி. உங்களோட தேவை, பொருளாதார தேவை, கடன் தேவை எதாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். வேலைவாய்ப்பு, அதை மனசில் நினச்சிட்டு நான் உங்களுக்காக எல்லாருக்காகவும் முருகனை நினச்சிக்கிறேன். நீங்கள் உங்கள் குல தெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கோங்க. 3 கார்டு எடுப்போமா? இப்போ நெருப்பு ராசிக்காக ஒரு 3 கார்டு எடுத்துக்கலாம். நெருப்பு ராசினா மேஷம், சிம்மம், தனுசு. ஓகே, மேஷம், சிம்மம், தனுசு. ஸோ யாரெல்லாம் நெருப்பு ராசின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரீடிங்குள்ளே போயிடலாமா? பிரபஞ்சத்தோடு உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிரபஞ்ச வழிகாட்டுதல் என்னன்றதை பார்த்துடலாம். ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் கடந்த ஒரு சில மாதமாக நிறைய உழைப்பு போட்டிருப்பீங்க, கடின உழைப்பு போட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடச்சிருந்துருக்காது. ரொம்ப மந்த நிலையாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் இது வரைக்கும் நீங்கள் மந்த நிலையை தான் பார்த்துருக்கீங்க அப்படின்றத இந்த இந்த கார்டு காட்டுது. அதாவது என்னென்னா 8 ஆஃப் வாண்ட்ஸ். நிறைய தடை இருந்திருக்கு உங்களுக்கு. இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெருப்பு ராசி மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 பேருக்கும் இது வரைக்கும் வியாபாரம், பொருளாதாரம்லாம் ரொம்ப மந்தமாக இருந்திருக்கும். ஸோ ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் புதிய திருப்புமுனை வரப்போகுது. நிறைய கஸ்டமர்ஸ் வர போகிறாங்க. இங்கே பாருங்களேன், இதான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய கஸ்டமர்ஸ் நிற்கிற மாதிரி இருக்கா. நிறைய கஸ்டமர்ஸ் வரப்போகிறாங்க. டீம் ஒர்க் மெயினாக ஒரு ஆள் மட்டும் இல்லைல்ல. ஸோ டீம் ஒர்க் இருந்ததுன்னா ஏதாவது உங்களோட ஏதாவது பார்ட்னர் வருவாங்க. அவங்க மூலமாக உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகும். நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஓகே, ஸோ பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் நல்ல பாசிட்டிவ் கார்டு தான். பிகினிங்கில் ஸ்லோவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. ஸோ இந்த ஜூன் மாதம் நீங்கள் எடுக்கிற முடிவு ஜூன் ஒரு 10 வரைக்கும் மந்தமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஜூன் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மெயினாக உங்களோட பார்ட்னர்ஷிப்புக்கு யாராவது வருவாங்க. அவங்க மூலமாகவும் திருப்புமுனை கிடைக்கும். அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஓகே, இப்போ நிலராசி. நிலராசினா ரிஷபம், கன்னி, மகரமுக்கு ஒரு 3 கார்டு எடுத்து பார்த்துடலாமா? ஸோ உங்களோட தேவையை மனசில் நினச்சிட்டு பிரபஞ்ச வழிகாட்டுதலுக்காக வெயிட் பண்ணுறேன்னு யூனிவர்சிட்டை கேட்டு எனர்ஜியை கனெக்ட் பண்ணுங்கள். 1 2 நடுவில் இருந்து 3. ஓகே, ஸோ இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ரிஷபம், கன்னி, மகரமுக்கு ராஜயோகம் தான் பிறக்க போகுது இந்த ஜூன் மாதம். வந்த கார்டு அப்படி, நானாக சொல்லலை, வந்த கார்டு அப்படி. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தீங்களா? கிங் செல்வ செழிப்போடு இருக்கிறது. ஸோ ராஜயோகம் கொடுக்குற மாதம்தான் இந்த மாதம். பொருளாதாரத்தில் நல்ல சாலிட் க்ரோத் இருக்கும். பற்றாக்குறை தீரும். அடுத்த கார்டும் அதுக்கு ரிலேட்டடாக தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரி இருக்காங்கல்ல. ஆனால் உங்களுக்கு 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ். இந்த வறுமை நிலை மாறப்போகுது. பணப்பற்றாக்குறை உங்களுக்கு தீரப்போகுது. வறுமை நிலை மாறப்போகுது. பண கஷ்டம் முடிவுக்கு வரப்போகுது. கடன் இருந்ததுன்னா கடனை அடைப்பீங்க. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. ஓகே, இந்த மாதம் ரொம்ப சூப்பர் மாதமாக இருக்குது. அடுத்த கார்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்குது.
டூ ஆஃப் வாண்ட்ஸ். இவரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு குளோபு இருக்குது, உலக பந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வெளிநாட்டு முயற்சி யாராவது எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அது கைகூடும். புது பிஸ்னஸ் வரும். உங்களோட பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. எனக்கு தெரிஞ்ச நெருப்பு ராசியை விட நில ராசிக்கு ரொம்ப சூப்பர் மாதமாக இருக்குது ஜூன் மாதம். இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வந்து ரிஷபம் கன்னி மகரமோ ஐ ஸ்ட்ராங்லி கிளைம் திஸ் ராஜயோகம். ஓகே, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி ராஜயோகம் எனக்கு இருக்குது அப்படின்றத கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காற்று ராசி மிதுனம் துலாம் கும்பம். ஓகேவா. ஸோ இந்த 3 ராசிக்கும் ஜூன் மாத பலன்கள். பிரபஞ்சமே வழிகாட்டு, முருகப்பெருமானே எல்லாருக்கும் துணையாயிரு. இன்னொரு 2 கார்டு எடுத்துடலாம். ஓகே, இதுக்கு பலன் பார்த்துடலாமா. காற்று ராசியான மிதுனம் துலாம் கும்பம் இந்த 3க்கும் நம்ம பிக் பண்ண கார்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான கார்டு. ஃபஸ்ட்டு கார்டு வந்திருக்கிற கார்டு வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்றது உங்களோட கர்ம பலன் மாறப்போகுது. உங்களோட வாழ்க்கை சக்கரம் கர்ம பலனால் இது வரைக்கும் உங்கள் தொழிலோ வியாபாரமோ ரொம்ப மந்த நிலையில் இருந்ததுன்னா அந்த கர்ம பலன் மாறப்போகுது. உங்களுக்கு இது வந்து அதிர்ஷ்ட சக்கரமாக மாறப்போகுது. அதே மாதிரி எதுக்காவது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டியும் முதலுமா உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போகுது. ரொம்ப பாசிட்டிவ் கார்டு. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் வந்து ஒரு குதிரை வேகத்தில் வந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றம் இருக்கும். ஓகேவா. 2வது பாருங்களேன், இந்த கார்டை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய காசு போட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு தொழிலையோ வியாபாரத்துலேயோ நிறைய போட்டிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிலிருந்து வருமானம் கிடைக்கல, ரிட்டர்ன் கிடைக்கல. அப்படிங்கும்போது நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ இந்த மாதம் ஜூன் மாதம் இதுதான் உங்களோட டிவைன் டைமிங். கண்டிப்பாக நீங்கள் போட்ட முதலீடுக்கான நல்ல ஒரு ரிட்டர்ன் வர்ற ஒரு டிவைன் டைமிங் ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுது இந்த கார்டு. இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணணும்னா கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கார்டு வந்து சேரியட் கார்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர், உங்களுக்கு சாதகமான ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும். அதே மாதிரி எதிரிகள் உங்கள் தொழில் ரீதியாக எதிரிகள் இருந்தாலும் அவங்களோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். அவங்க எதிரிகள் ஒழிவார்கள். காம்படிஷன்லாம் நிறையா இருந்துச்சுன்னா அந்த காம்படிஷனை முறியடித்து நீங்கள் குதிரை வேகத்தில் முன்னாடி வருவீங்க. ஓகேவா. ரொம்ப பாசிட்டிவான கார்டு. யாரெல்லாம் காற்று ராசி மிதுனம் துலாம் கும்பம் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீர் ராசியான மீனம் கடகம் விருச்சிகம்க்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். முருகப்பெருமானை நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எல்லா தெய்வத்தையும் நீங்கள் வேண்டிக்கோங்க. பிரபஞ்சத்திட்ட வழிகாட்டுதல் கேட்கலாம். ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது உங்கள் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பொருளாதார ரீதியாக பார்த்துடலாம். சரி, 3 கார்டு பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்திருக்கிற 3 கார்டுமே வந்து ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு ஜூலை மாதத்துக்கு ரெடி ஆக்கிறதுக்கான கார்டாக தான் பார்க்குறேன் நான். ஸோ ஜூன் மாதம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்த கார்டே 3 கார்டு. கடந்த காலத்தில் வந்து நீங்கள் தொழிலில் நிறைய ஏமாற்றம் பயம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும். உங்களை சுற்றி ஒரு அன்ஸ்டேபிள் எனர்ஜி இருந்திருக்கும். அதை வந்து நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி வெளியில் இருப்பீங்க. பட் உள்ளே வந்து உங்களுக்கு நிறைய மனப்போராட்டம் இருக்கும். எப்படி நான் கடன் அடைக்க போகிறேன், எப்படி என் தொழிலை வந்து முன்னுக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்றது நிறைய மனக்குழப்பங்களோடையே இருப்பீங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எவ்வளோ தூரத்துக்கு ஒத்து போகுதுன்றதையும் நானும் பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த எனர்ஜி தான் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லாபகரமான பாதைக்கு வந்து போக முடியலையே, இல்லை பணம் இல்லையேன்ற ஒரு ஏக்கமும் நிறைய இருக்குது. நிறைய மனசில் வந்து ஆசைகள் இருக்குது. இந்த தொழில் பண்ணணும், அந்த தொழில் பண்ணணும், இல்லை வியாபாரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்னா அதில் வந்து ஒரு பண முடக்கம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை தான் காட்டுது இந்த கார்டு வந்து அப்படி தான் காட்டுது பாருங்கள். ஸோ பணம் இல்லையே அப்படின்றத நினைக்காம அந்த டிட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு கொஞ்சம் அடுத்து ஜூனுக்கு வந்து உங்கள் மனக்கவலையெல்லாம் கொஞ்சம் தூரமாக வைங்க. ஏன்னா கவலைப்பட்டாலே நமக்கு வந்து எதுவுமே நடக்காது. ஓகேவா. ஸோ ஒரு கிளாரிட்டி பிறக்கும். எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா இந்த ஜூன் மாதமே ஒரு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஆனால் வந்து வந்திருக்கிற கார்டு ஜூன் எண்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி பிறக்கும். ஒரு
தொழில் ஒப்பந்தம் கூட ஜூன் எண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய தொடக்கம் ஏதாவது உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு யோசனை கூட வரலாம். ஸோ ஜூலைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மாதமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நான் எப்பயும் சொல்கிறது தான், ஒரு மண்ணுக்குள்ளே போட்ட விதை வந்து வெளியில் முளைச்சி வர்றதுக்கு மண்ணுக்குள்ளேயே அதனோட ஆற்றல் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாதுல்ல, அந்த டைம் தான். இப்போ ஜூன் மாதம் உங்களுக்கான வேலையை வந்து பிரபஞ்சம் பண்ண போது கடைசியாக வந்து உங்களுக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு பெரிய கிளாரிட்டியை வந்து ஜூன் எண்டில் வந்து பிரபஞ்சம் கொடுக்கும். எல்லாமே நல்லதுக்கு தாங்க. யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நல்லதோ கெட்டதோ எல்லாமே நமக்கு நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஜூன் மட்டுமே வாழ போகிறதில்ல, இது ஒரு மாதம். கரெக்ட் தானே? நல்லா வந்தாலும் சரி, அதை வந்து ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மந்தமாக இருந்தாலும் ஒரு லெசனை எடுத்துகிட்டு அடுத்த மாதத்துக்கு ரெடி ஆகுங்க. ரொம்ப நன்றி. இது ஃபஸ்ட் டைம் இந்த பொருளாதார ரீதியாக வந்து ஒரு ரீடிங் பார்த்துருக்கேன். எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எத்தனை பேருக்கு இது வந்து ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். உண்மையிலே வந்து இது உங்களுக்கு ஒத்து போச்சு அப்படின்னா, நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிலாம் வந்ததில்ல நமக்கு. ராஜயோகம் இந்த மாதிரிலாம் நிறைய வந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா க்ளைம் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸை நம்புங்க. உங்கள் மனசை சந்தோஷமாக வைங்க. மனசை சந்தோஷமாக வைக்கிற மாதிரி வயிறையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. டேக் கேர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.